வணக்கங்க. என் பேர் மாணிக்கம். நான் வயலூர்னு ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவன். கிராமம்னா இந்த தமிழ் சினிமால காட்டுவாங்களே, திருவிழா விசேஷம் பச்சை பசேல்னு வயலு, அந்த மாதிரி கலர் கிராமம் இல்லைங்க. எங்க பார்த்தாலும் தூசி காஞ்சி போன நிலம், தண்ணிக்கு கூட 6-7 மைல் நடக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டோட யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல எங்க கிராமமும் ஒண்ணு. ஆனா ஒரு காலத்துல எங்க ஊர் நல்லாதாங்க இருந்துச்சு. சின்ன வயசுல நான், எங்க அண்ணன், பக்கத்து வீட்டு கட்டையன், எங்க பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர் கம்மாயில ஆடாத ஆட்டம் இல்லை. ஆனா இப்ப அங்க கம்மா இருந்துச்சானே தெரியல. ஏதோ ரியல் எஸ்டேட் போர்டு போட்டிருக்காங்க. கேட்டா ஆளுங்கட்சிக்காரனுக்கு வேண்டப்பட்டவங்களாம். அப்பெல்லாம் ஆடிப்பெருக்கு வந்தாலே குடும்பமா சேர்ந்து ஆத்துல பூ போடுவோம். அன்னைக்கு ஆத்துல பூ மிதந்தது, இன்னைக்கு சாயக்கழிவு தான் மிதக்குது. உழுத நிலத்துல தெரியாம செருப்பு போட்டு போனா விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு எங்க அம்மா துரத்தும். அப்படி குலசாமியா பாத்துக்கிட்ட எங்க நிலத்தை வேற வழி இல்லாம வித்துட்டோம். இன்னைக்கு என்னடான்னா எங்க நிலத்துல ஷூ காலோட எவனோ ஒருத்தன் கட்டணம் கட்டிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, படிச்சு எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடலான்னு நம்பி பக்கத்து மாவட்டத்துல ஒரு புள்ள டாக்டராக ஆசைப்பட்டுச்சு. கிராமத்துல எல்லாம் பட்டணம் மாதிரி பெரிய மருத்துவ வசதி எல்லாம் கிடையாது. என் அப்பா அத்தாளுக்கு மேலுக்கு முடியலனா கூட நாங்க டவுன் வரைக்கும் போவோம். இந்த நிலைமையை அந்த புள்ள மாத்த நினைச்சிச்சு. ஆனா நீட்டுன்னு என்னத்தையே சொல்லி அந்த புள்ளைய ஃபெயில் பண்ணிட்டாங்க. எங்களை மாதிரி கிராமத்து ஆளுங்களை காப்பாத்த நினைச்ச அந்த சாமியை இந்த அரசாங்கம் தூக்குல தொங்க விட்டுருச்சு. அனிதா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஜோதி, சுபஸ்ரீ, மோதிலால்னு எத்தனையோ அப்பாவி பிள்ளைங்க இந்த பரீட்சையினால பலியாயிருக்காங்க. இப்பெல்லாம் பேப்பரை திறந்தாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தான். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வெளியே போகவே பயப்படுறாங்க. எப்போ எவன் என்ன பண்ணுவான்னு பதட்டத்திலேயே தெரிய வேண்டியதா இருக்கு. எங்க ஊர்ல வண்டி வச்சிருக்கிறவன் பெட்ரோல் போடவே பக்கத்து ஊருக்கு போகணும். இதுல எங்க காட்டை அழிச்சிட்டு ரோடு போடுறானுங்க. இப்படி ஒவ்வொன்னா எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே போனானுங்க. இந்த 10 வருஷத்துல தமிழ்நாடு தலைகீழா மாறி போச்சு. ஒரு பக்கம் எங்க தண்ணியை எவனோ உறிஞ்சுறான், அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குது. இன்னொரு பக்கம் 8 வழி சாலைன்னு சொல்லி விவசாய நிலத்தை அரசாங்கமே புடுங்கி அழிக்குது. லஞ்ச வரி பிடிச்ச அரசால இங்க வர வேண்டிய ஃபேக்டரிங்க ஆந்திரா, கர்நாடகான்னு மத்த மாநிலத்துக்கு போகுது. தேவையில்லாத ஃபேக்டரியை எதிர்த்து போராடினா ஈவு இறக்க இல்லாம அரசாங்கமே சுட்டுக் கொள்ளுது. பிள்ளைங்க தகுதி இருந்தும் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறத வேடிக்கை பாக்குது. படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கூட அரசாங்கம் ஏற்படுத்தி தர மாட்டேங்குது. விவசாயிங்க அம்மனமா டெல்லியில போராடினாலும் கண்டுக்க மாட்டேங்குது. ஒரு வேலை ஆகணும்னு அரசாங்க கதவை தட்டினா வெறும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன்ல மட்டும்தான் இந்த அரசாங்கம் குறியா இருக்கே தவிர நம்ம மொழியை பத்தியோ, பாரம்பரியத்தை பத்தியோ, சுயமரியாதை பத்தியோ துளியும் கவலைப்பட மாட்டேங்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், இதுல எங்க தப்பு ஏதும் இருக்கான்னு. ஒரே ஒரு தப்பு தான், தப்பான ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டது. கடமைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓட்டுங்கிறது கடமை மட்டும் இல்ல, அது நம்ம உரிமை. அதை சரியா பயன்படுத்தலன்னா மீதி இருக்கிற தமிழ்நாடும் மிஞ்சாது. எங்க ஊரை பத்தி, எங்க ஜனத்தை பத்தி கவலைப்படாத இந்த அரசை நான் இனியும் நம்புறதா இல்லை. வணக்கம். நிர்வாக திறனற்ற அதிமுக அரசாங்கத்தால் தமிழ்நாடே முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நகரம் முதல் கிராமம் வரை முழுமையாக சிதைந்து விட்டது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் இந்த அரசை அப்புறப்படுத்த 1600க்கும் மேற்பட்ட திமுக முன்னணியினர் 16,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் வார்டுகளுக்கு செல்லப் போகிறார்கள். அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற குற்றப்பத்திரிகையோடு கிராம சபை கூட்டங்களை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றுவார்கள். நீங்கள் www.அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற வலைதளத்திற்கு சென்று தீர்மானத்தை ஆன்லைனில் நிறைவேற்றி இந்த முன்னெடுப்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். புதிய விடியலை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம்.